வணக்கம் டிபிகே டாக்ஸ். சன் டிவியில் அன்னம் சீரியல் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் ரோலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரவங்க தான் திவ்யா கணேஷ் அவங்க. ரம்யா அவங்களோட காட்சிகள் இப்போது ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளாக இப்போது ஒளிபரப்பாயிட்டிருக்கு. ரம்யாவியா திவ்யா கணேஷ் அவங்க நீங்கள் சீரியலில் பார்த்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பல சீரியல்களில் பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க 10 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கமுதின்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியே வக்கீல் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட அப்பா கணேஷ் அவங்களும் வக்கீலாக தான் இருந்திருக்காங்க. அதனால் இவங்களும் வக்கீலுக்கு தான் படிக்க ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு வந்த திவ்யா அவங்க பிஏ பிஎல் முடித்து வக்கீல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இவங்களுக்கு நடிப்பு மேலே அதிகம் ஆர்வம் இருந்தது. அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம்லுமே நடிச்சிருக்காங்க. அப்படி தான் இவங்களுக்கு முதல் முறையாக ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சிது. வேந்தர் டிவியில் 3வது கண்ணுன்ற ஒரு ஷோவை இவங்க முதல் முறையாக ஆங்கர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவை நல்லாவே ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2017ஆம் ஆண்டு கேளடி கண்மணி சீரியலில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. முதல் சீரியலே சன் டிவி சீரியல்ன்றனால இவங்க ரொம்பவும் பதட்டத்தோடு தான் இந்த ஆடியன்ஸில் தான் கலந்துருக்காங்க. ஆனால் இவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் கான்ஃபிடண்ட்டாக நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க விஜய் டிவியில் விண்ணை தாண்டி வருவாயான்ற சீரியலையும் நடித்தாங்க. இந்த 2 சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் இவங்க அறியப்படுற பிரபலமாக மாறல. இவங்க முதல் முறையாக ஜீ தமிழில் ஒரு வில்லி ரோலில் நடித்து தான் மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க. லட்சுமி வந்தாச்சுன்ற சீரியலில் முதல் முறையாக நடித்ததுனால தான் இவங்க ரசிகர்களால் தெரியப்படுற ஒரு நடியாக மாறினாங்க. வில்லியாக நடிக்கிறமேன்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து சிறப்பாக நடித்தாங்க. அதனால தான் இவங்களுக்கு அடுத்த சீரியல்லே ஹீரோயின் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. சன் டிவியில் சுமங்கலி சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதுலேயும் இவங்க சிறப்பாக நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தெலுங்கில் பாக்கியரேகான்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு தொடர்ந்து சீரியலில் நடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி, செல்லம்மா, மகாநதினு தொடர்ந்து அடுத்தடுத்த சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதே சமயத்தில் நடிகர் ஆர்கே சுரேஷ் அவங்களோட திருமணம் நடக்க போகிறதா ஒரு தகவலுமே அஃபீஷியலாக ஸ்டேஜில் இவங்க இருவருமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திவ்யா அவங்களே எங்கள் இருவருக்கும் திருமணம் நின்றுச்சு, சில தனிப்பட்ட காரணங்களால் நாங்கள் இந்த திருமணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திவ்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு அடங்காதேன்ற ஜெயம் ரவி திரைப்படம் மூலமாக தான் முதல் முறையாக இவங்க அறிமுகம் வராங்க. இதுக்கப்புறம் கண்ணாடின்ற ஒரு திரைப்படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. கடைசியாக இவங்க இந்தியன் 2 திரைப்படத்தில் பாபி சிம்மா அவங்களோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. இந்தியன் 2 திரைப்படத்தில் இவங்களுக்கு ரொம்பவும் சின்ன ரோலாக இருந்தாலுமே கமல்ஹாசன் அவர்களோட திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க நடித்ததாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கமல் அவர்களோட மிகப்பெரிய ஃபேனாக திவ்யா அவங்க இருக்கிறாங்க. திவ்யா அவங்க கடைசியாக நடித்த 3 சீரியல் இருந்துமே விலகி தான் இப்போது அன்னம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஏன்னா பாக்கியலட்சுமி, செல்லம்மா, மகாநதி இந்த 3 சீரியலுமே அடுத்தடுத்து இவங்க சீரியலை விட்டு விலகி தான் வெளியே வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. திவ்யா அவங்க இப்போது அன்னம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இவங்க பல சீரியல் சினிமாக்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்னம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.